10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகிட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகிப் பாருங்கள். நீங்கள் 11வது புத்தகமாகி படிக்கப்படுவீர்கள். இந்த அருமையான வாசகத்திற்கு சொந்தக்காரர் ஈரோடு தமிழன்பன். அன்பிற்கினிய ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பிரவீன், கிளாசிக் தமிழ் அகாடமி, சிதம்பரம். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான சந்தேகம் தான் இருக்கு. இன்னைக்கு போடுற வீடியோ கூட மாணவருடைய சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பு. ஏதோ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பு இல்லை. பல பேருக்கு உள்ள சந்தேகமே, படிக்கலாமா வேண்டாமா, அரசாங்கத்தை நம்பி படிக்கலாமா, எவ்வளவு நாள் நாங்கள் வேலைக்காக காத்திருக்கிறது இப்படின்னு 2 ஆண்டுகளாக முயற்சி எடுக்கிறவங்களும் சரி, எந்த முயற்சியுமே எடுக்காம படிக்காமலே இருக்கிறவங்களும் சரி, எல்லார் மனசுலையும் இப்போ ஒரே மாதிரியான கேள்வி எழும்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு அரசு பணியும் அந்த குறிப்பிட்ட தேதியில நடக்கிறதுலையும் சிரமங்கள் இருக்கு, ஏதாவது இடையூறுகள் ஏற்படுது. அப்படி ஒருவேளை அந்த குறிப்பிட்ட தேதியில அந்த தேர்வு நடந்தா கூட மறுபடியும் அதற்கான முடிவுகளை வெளியிடுவதில் தாமதமாகுவதோ, அல்லது தேர்வு முடிவு வெளியிட்ட பிறகு யாரேனும் வழக்கு தொடர்வதோ, இப்படி ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ளாகி கொண்டிருப்பதே ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தொடர்கதையாகி வருகிறது. இதனால்தான் நம்பிக்கையின்மை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மேல் எழும்புகிறது. இப்படி ஒரு பொதுவான சந்தேகம் எழும்புவது என்பது இயற்கையாகிவிட்டது. காரணம், பெரும்பாலும் தேர்வுகள் குறிப்பிட்ட தேதியில் நடப்பதில்லை. அவ்வாறு நடந்தாலும் தேர்வு முடிவுகள் குறிப்பிட்ட தேதியில் வருவதில்லை. தேர்வு முடிவுகள் வந்தாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சென்று வந்தாலும் அதன் பிறகு இப்போ யூஜிடிஆர்பி ரிசல்ட் மாதிரி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விடுறதுக்கு முன்னாடி கேஸ் போட்டு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. கேஸ் போட்டவர்கள்ட்ட ஒரு விதமான நியாயமோ, இந்த தேர்வை கஷ்டப்பட்டு எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தவங்கள்ட்ட ஒரு விதமான நியாயமும் இருக்கதான் செய்கிறது. எப்படி இருப்பினும் இப்படி சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய அளவிற்கு வினாத்தாளை அமைப்பதும், பிறகு விடை குறிப்புகளில் பல்வேறு மாற்றங்களை செய்வதும் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவலையையும் வருத்தத்தையும் அளித்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது அடுத்தடுத்து தேர்வுகள் வருமா, அவ்வாறு தேர்வுகள் வந்தாலும் அதற்கு எதனை நம்பி படிப்பது, லீவு போட்டுட்டு படிக்கலாமா வேண்டாமா, அல்லது நம்ம தேர்வு வந்தால் பார்த்துக்கலாமா, இப்படின்னு ஒரு பல்வேறு விதமான குழப்பங்கள் எழும்பிக்கிட்டே இருக்கு. நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லோருக்கும். இந்த வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக பேசுறதுக்கு முன்னாடி ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய அந்த வரிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆசிரியர் என்பவர் தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அது உலகத்தை அதனோட கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவு முதற்கொண்டு ஒரு ஆசிரியர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் கல்விக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் தேர்வுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்கா இருந்தாலும் இவர்கள் யாராக இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இவர்கள் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வோ எந்த விதமான தேர்வுகளையோ அந்த தருணத்தில் அவர்கள் நிச்சயமாக வைப்பார்கள். இருக்கக்கூடிய அத்தனை வேக்கன்சியையும் என்னைக்காவது ஒரு முறை அவங்க அதை நிரப்பி தான் ஆகணும். அதனால் நம்ம தொடர்ச்சியாக படிக்கிறது தேர்வுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய அறிவை வளப்படுத்தி கொள்வதற்காக என்பதை மறக்காதீர்கள், தயவு செய்து மறுக்காதீர்கள். படித்து கொண்டே இருங்கள், தொடர் முயற்சியில் இருந்து கொண்டே இருங்கள். இலக்கு வைத்து கொள்ளுங்கள். இத்தனை மாதத்திற்குள் இதை படித்து முடிக்க வேண்டும் என்ற இலக்கோடு படித்து முடியுங்கள். மீண்டும் மீண்டும் படிப்பதால் பலன் அதிகம். அதனால் தொடர்ச்சியாக படியுங்கள். படிக்கலாமா வேண்டாமா என்ற கேள்வியே தவறானதுதான். இருந்தாலும் மாணவர்களுடைய பல பேருடைய குழப்பத்திற்காகவே இந்த பதிவு இடுகிறேன்.
சரியாக இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அனைவரும் நல்லபடியாக கல்வி கற்று வாழ்க்கையில் மிகச்சிறந்த கல்வியாளராக, மிகச்சிறந்த ஆசிரியர்களாக, வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக மென்மேலும் வருவீர்கள், வளருவீர்கள் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.